வணக்கங்க. இன்றைக்கி மிஸ்ஸஸ்.sampurna சேனலில் என்ன செய்யலாங்கன்னா, உடம்புக்கு ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி செய்யலாங்க. அதுக்கு தேவையானது என்னென்னா, இந்த அளவுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைங்க எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு வந்துங்க கடலைப்பருப்பு இதில் 1 கப்புங்க, உளுந்தம்பருப்பு அரை கப்புங்க, நிலக்கடலை இதே கப்பில் அரை கப்பு அளந்து வச்சுருக்குறேங்க. இது வந்து சீரகம், மிளகு 1 ஸ்பூனுங்க, சீரகம் 3 ஸ்பூனுங்க. இது வந்துங்க 4 ஸ்பூனு கொத்தமல்லிங்க, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்ங்க, ஒரு கட்டி நிறைய ஒரு கட்டி எடுத்து தொளிச்சு வச்சுக்கிறேங்க பூண்டு, அப்புறம் இவ்வளோ புளிங்க. வாங்க இதை எப்படி வறுக்கலான்னு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கடல் பருப்பு வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்கிற அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கை விடாமல் நல்லா இப்படி கலரிக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ தான் தீயாமல் இருக்குங்க. நல்லா பொன்னிறம் ஓரளவுக்கு கை விடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சுங்க. அள்ளி வச்சுக்கலாங்க கொஞ்சம். அடுத்து உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு கொட்டிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. சும்மா வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், உளுந்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஓரளவுக்கு வறுத்துக்கலாங்க. இதையும் அள்ளி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அடுத்தது கடலைப்பட்டை வறுத்துக்கலாங்க. இது கடையில் வாங்கின கடலைப்பட்டைங்க, அதனால லேசாக அப்படியே வறுத்துக்கலாங்க. வறுத்து தான் இருக்குதுங்க, இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாங்க. நீங்கள் புதுசாக காட்டில் இருக்கிற கடலைப்பட்டையாக இருந்து ஏதாவது வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பட்டையும் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அள்ளிக்கலாம். இதையும் தனியாக அள்ளி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்குங்க. இது நல்லா பாருங்கள், நல்லா இப்படி பொரியணுங்க. படம் நல்லா பொரியிட்டுங்க. அப்புறம் சீரகம் போட்டுக்கலாங்க. இல்லைங்க, சீரகம் மிளகு போட்டுக்கலாங்க. இல்லை தனியாகவும் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க. வர மிளகாயும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. காரம் நீங்கள் ஒன்று தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாங்க. நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால மிளகாய் கம்மியாக போட்டுருக்குறோங்க. நீங்கள் மிளகாய் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் மிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்க, இதுலேயும் ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லியும் நல்லா செவக்கணுங்க, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து வச்சுங்க. இந்த மாதிரி அள்ளிக்கலாங்க. தனியாக வச்சுக்கலாங்க. இது தனியாக வச்சுக்கலாங்க. அடுத்தது பூண்டு வறுத்துக்கலாங்க. அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், முழுசாக போட்டால் நல்லா மொறுமொறுன்னு ஆவாங்க. அதனால் நல்லா தட்டு உரலில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுக்கணுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்கணுங்க. இதுலேயும் புளி போட்டுக்கலாங்க. புளியும் போட்டு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், புளியும் பூண்டு போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இனிமேல் எடுத்து வச்சுக்கலாங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், உப்பஞ்சீர் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாங்க. உப்பு எதுக்கு போடுறதுங்கன்னா, ஈரத்தன்மை இருந்தால் கூட அது இழுத்துருங்க. நான் நல்லா மொறுமொறுன்னு ஆகுங்க. அதுக்கு தான் உப்பும் போட்டுக்கலாங்க கூட. பாருங்கள், அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க.
பாருங்கள் அந்தளவுக்கு நுணுங்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு பொடியாகணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சட்டிலேயே விட்டுலாங்க. நல்லா ஆட்டுங்க. நல்லா மொறு ஆயிடுச்சுங்க தலை. அப்புறம் இடிச்சுக்கலாங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டுங்க. பாருங்கள் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சட்டி ஆயிடுச்சுங்க. இதான் மொறு ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட இடிக்கலாங்க. இது வந்து அசாமல் எடுத்துக்கோங்க. அடியால் உப்புலாம் கரையும் போயிருக்கு. அது வேண்டாங்க. அந்த உப்பு அது வந்து நல்லா அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு சீக்கிரம் வறுபடுறதுக்காக இது உப்பு போடுறதுங்க. அந்த உப்பு அசாமல் எடுத்துடலாங்க. இப்படி இது வேண்டாங்க. இந்த உப்பு வேண்டாங்க. இது கருப்பாயிடுச்சு. அதுக்கு நம்ம வேறு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள் இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இனிமேல் கூட கல்லில் அடிக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கல்லுலேயும் அடிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு இடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு இடிச்சுக்கலாங்க. இது கொஞ்சமாக இதாக இருக்கிறதுனால சீக்கிரம் மையம் இருங்க. அதனால் முன்னாடி போட்டு இடிச்சுக்கலாங்க. பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்தளவுக்கு நல்லா இடிபட்டுருச்சுங்க. அடுத்து வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க. அதெல்லாம் அதுவும் நல்லா இடிபடுதுங்க. அதோட சேர்த்து இடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையாக நல்லா அடிக்கணுங்க. இல்லைன்னா தெரிச்சிட்டே இருக்குங்க. அப்படியே பொறுமையாக அடிக்கலாங்க. பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இப்போ போட்டோம். கொத்தமல்லி எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு கடலைக்கொட்டையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் வறுத்து வச்ச புளி பூண்டு எதையும் போட்டு இந்த ஸ்டேஜில் இடிச்சுக்கலாங்க. பாருங்கள் நம்ம வறுத்து வச்சது எல்லாம் போட்டு இந்தளவுக்கு இடிச்சாச்சுங்க. இனிமேல் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள் கருவேப்பிலை போட்டு நல்லா இடிச்சுக்கலாங்க. பாருங்கள் போதும். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுங்க. இனிமேல் எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு இடிச்சு வச்சுங்க. இது ஒரு கடலைப்பருப்பு பிடிந்தால் நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. பாருங்கள் ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இது முடி கொட்டுற பிரச்சனைக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாங்க. சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்குங்க. கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி இடித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற போது போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் சம்பூர்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.